ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய பதிவு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமது நேயர் ஒருத்தர் ராஜா அப்படின்றவர் சந்திரன் பார்வை பற்றி விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கார். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான். பார்ப்பதற்கு மேலோட்டமாக தெரியக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சரியான கேள்வி. இது மாதிரி ஜென்ரலாக ஒன்று என்னுடைய அறிவு வளர்த்துறதுக்கும் ஒரு கேள்வியாகவும் தெரியுது. அதே மாதிரி இதன் மூலமாக மற்றவங்களுக்கும் அது ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அதனால் இந்த கேள்வியை நம்ம கமெண்ட்டில் இருக்கக்கூடிய கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக சந்திரன் சுபகிரகமா பாவகிரகமா, முதல்ல அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ அதை பார்வை குரு, செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு இல்லையா? குருவுக்கு 5, 9, சனிக்கு 3, 10, செவ்வாய்க்கு 4, 8. இந்த விசேஷ பார்வைகள் போக மீதி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்குமே நேர் 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம பார்வையில் எல்லா கிரகங்களும் பார்க்கும். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது சந்திரனுடைய பார்வையும் 7ஆம் பார்வை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த சந்திரனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக இருக்கும் பொழுது அது சுபத்தன்மையை கொண்டதா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குது இல்லையா? குரு முழு சுபகிரகம். அதாவது குரு அணி சுக்கிர அணி அப்படின்றத 2 அணியாக பிரிஞ்சு வரும்பொழுது இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுபருடைய அணியில் சேர்ந்தாலும் நல்ல, அதாவது ஒரு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைக்கு தேவையான சுக சந்தோஷங்களையும் பண வரவுகளையும் உடல் கலவி மனசுக்கு சந்தோஷமாக இதமாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தரக்கூடியவனாக சுக்கிரன் இருக்கிறதுனால அவர் அசுபகிரக வரிசையில் சேர்ந்திருந்தாலும் சுபகிரகமாக கருதப்படுகிறார். அதேமாரி குரு அப்படின்றவர் முழு சுபராக சொல்லப்படுது. ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் குருவின் பார்வையால் தோஷ நிவர்த்தி அப்படின்றனால அவர் சுபகிரகமாக வர்றார். அதற்கடுத்தது அப்படின்றது புதன், தனித்த புதன் சுபகிரகம். அதேமாதிரி சூரியன் அரை சுபர் அரை பாவி. ஆனால் இவர் பாவகிரகத்திலையும் சேர்த்துறதில்ல, சுபகிரகத்திலையும் சேர்த்துறதில்ல. ஏன்னா சூரியனை மையமாக வைத்த அனைத்து கிரகங்களும் இயங்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால சூரியனை தனிச்சு விட்டுறாங்க. சூரியனை ஹெட் ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அப்படின்றத வச்சுட்டு காலபுஸ்தகத்துக்கு முதல்ல வச்சு போட்டு இந்த பக்கம் ஒரு அணி இந்த பக்கம் ஒரு அணியும் வைக்கிறோம். அப்போ சுக்கிரனோட சனியும் ராகு கேதுவையும் சூரியனுக்கு நேர் இணைய கீழே வச்சிடலாம். அவரும் சுபத்தன்மையும் பல நேரங்களில் செய்கிறார், அசுபத்தன்மையும் சில நேரங்களில் செய்கிறார். அதனால் அவரை இப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த பக்கம் யார் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா குரு ஒருத்தர் தான் இருக்கார், தனித்து விடப்பட்ட குருவாகவும். புதன் அப்படின்றவரும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுமையாக வளர்ச்சி அடைந்த சந்திரன், அதாவது பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ இவங்க அந்த சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் இந்த 3 பேர் தான் இருக்காங்க. மீதி செவ்வாய் கூட கால் சுபர் முக்கால் பாவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான கேட்டகரிகளில் வரும்பொழுது இந்த சந்திரனுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சுபராகவும் இல்லாமல் அசுபராகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் எல்லாத்தையும் விட விசேஷமானது ஒன்று அப்படின்னா, இவர் வளர்ந்து வர 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 சுபராகவும் தேய்ந்து போக 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 அசுபராகவும் இருக்கக்கூடியது. புதனை பொறுத்த வரைக்கும் எந்த அசுப கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் அது அசுப பலனை தருவார், சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் சுப பலனை தருவார். குரு அடுத்த அசுப கிரகங்களால் கெடுக்கப்படுவார். சூரியன் எல்லா கிரகங்களையும் அஸ்தங்கம் செய்து தனக்குள் அஸ்தங்கப்படுத்தி கொண்டு அவர் பிரகாசமாக இருப்பார். இவர் போயிட்டு ராகு கிட்ட போயிட்டு மண்டிட்டுருவார். அப்போ இந்த மாதிரியான பல முறைகளில் வரும்பொழுது சந்திரனுக்கு மட்டும் சிறப்புத்தன்மை அப்படின்றது வளரக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுபகிரகமாகவும், தேயக்கூடிய சந்திரன் அப்படின்றவர் அசுப கிரகமாகவும் கருதப்பட்டு சூரியனோடு மிக நெருங்கிய பாகையில் இருப்பவர் முழுமையான அசுபத்தன்மையை கொண்ட கிரகமாக, முழு கெடு கிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் சந்திரன் வருவார். அப்போ இவர் ஒவ்வொரு ராசிக்கும் போகும் பொழுதும் அவருடைய பார்வை அப்படின்றது வித்தியாசப்படக்கூடிய அமைப்பு. வளர்பிறை சந்திரனாக இருந்து நேர் 7ஆம் பார்வையை பார்த்தா யாரை பார்ப்பார்? சூரியனை தான் பார்ப்பார். இந்த வளர்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது முழு சுப கிரகம்.
அப்போ முழு சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிரகத்தினுடைய அமைப்பில் வரக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 180 பாகையில் இருக்கும் பொழுது முழு சுபகிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அவர் நேராக யாரை தான் பார்ப்பார்? கண்டிப்பாக இந்த ராகு கேதுக்கள் மாதிரி இந்த சூரியனும் சந்திரனும் நேர் 180 பாகையில் சந்தித்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் முழு சுப கிரகமாக சந்திரன் இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் இருக்கக்கூடியது சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு விழுகும்? சூரியனுக்கு விழுகும். அப்போ இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் எல்லா கோள்களுமே பக்கத்தில் இருந்தாலும் ஒரு 5 டிகிரி அல்லது 7 டிகிரிக்குள்ளே வந்தால் அஸ்தமனம் ஆகி போயிடும். அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாகையில் அந்த கிரகங்கள் போயிடும். அப்போ சுபகிரகமான சந்திரன் பார்க்கக்கூடிய அமைப்பிலும் அது யோக பலனை தருவதற்கு வாய்ப்பு கிடையாது. என்ன வேணா சுபகிரகமாக சந்திரனை பாவித்துக் கொள்ளலாம், இருக்கக்கூடிய இடத்துல வந்து சுபகிரகமாக பாவிச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ இந்த சுபகிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து எந்த திதியில் இருந்து எந்த திதி வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த சுபத்தன்மையை பெற்ற கிரகமாக இருக்கும் அப்படின்றது ஜோதிடத்தில் வந்து மேக்சிமம் தேய்பிறை தசமிக்கு பின்னாலேயே, அதாவது வந்து தேய்பிரையில் வந்து தசமிக்கு பின்னால் வரக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஈவன் இன்னுமே சொல்லப்போனால் இன்னுமே முன்னாலே போகலாம், பஞ்சமி தேதி வரைக்குமே. அதாவது வந்து தேய்பிரையில் வந்து பஞ்சமி தேதி வரைக்குமே, வளர்பிறையில் பஞ்சமி தேதி வரைக்கும் தான் அவர் வந்து சுபகிரகமாக இருப்பார் அப்படின்றது. முழு சுபர் அப்படின்றது வந்து சூரியனுக்கு 180 பாகையில் இருக்கக்கூடிய சந்திரன் மட்டுமே. அப்போ இவரை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறது, அவரை எப்படி நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைய கோச்சார கிரகமே போட்டு பார்க்கலாம். ஐப்பசி மாசம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய். இது இன்றைய தேதி 15/11/2024 கோச்சாரம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை அப்படின்றது முழுமையான இன்றைக்கு பௌர்ணமி. அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விடை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ பதிவாகக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து இன்றைய முழு பௌர்ணமி. அவர் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் அவர் நகர்ந்துட்டு இருக்கார், அதாவது பரணியினுடைய நட்சத்திரத்தில் அவர் நகர்ந்துட்டு இருக்கார். அப்போ இந்த சந்திரனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து நான் இப்போ முதல்ல இப்போ வீடியோவில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் முழுமையான பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பு. பரணியில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் போயிட்டுருக்கார். அப்போ இவரும் வந்துட்டு மேக்சிமம் இன்றைக்கு வந்து ஐப்பசி 29ஆம் தேதி இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டார். அப்போ இங்கே இவரும் வந்து லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கும்போது இங்கே இவர் வந்து லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கும்போது பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிற சுபகிரகத்தினுடைய பார்வை சூரியனுக்கு மட்டும்தான் விழுகுது. இப்போ வேறு கிரக கலப்புகள் கிடையாது. ஒருவேளை இந்த 2ஆம் டிகிரி அல்லது 3ஆம் டிகிரி வந்து குருவோ புதனோ அல்லது சனியோ அல்லது வேறு ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த பாகையினுடைய அளவில் இருந்து கொஞ்சம் மாறுதலாக இங்கே ஒரு 3 டிகிரி 4 டிகிரி சந்திரன் இருக்கும் பொழுது இந்த சூரியனுடைய அமைப்பு ஒரு 15-18 டிகிரிக்கின்ற பக்கமாக வந்து இந்த 3-4 டிகிரிக்குள்ளே வந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது கிரகங்கள் வந்து அங்கே சந்திக்கும் பொழுது இந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை காட்டிலும் மிக மிஞ்சிய சுபகிரகம் அப்படின்ற பேரை எடுத்துக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் கண்டிப்பாக அதனுடைய பார்வையில் நல்ல பலத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுதும் சூரியன் மட்டும்தான் பலப்படுவார், மற்ற எந்த கிரகங்களும் பலப்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போது
இந்த சூரியனை விடுத்து செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்கே சந்திரன் வரும்போது அமாவாசை சந்திரன் ஆயிடுறாரு. அப்போ இங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட தசமி திதி வரைக்குமே இந்த சந்திரனுடைய முழு ஒளி அப்படின்றது இங்கே ஒரு 2.25 நாள், இங்கே ஒரு 2.25 4.5, இங்கே ஒரு 2.25 நாள் வந்து 4:45 ஒரு 6:45 இங்கே இந்த இடத்துக்கு வர வரைக்கும் சந்திரன் வந்து மகர ராசிக்கு வர வரைக்கும் இந்த சந்திரனுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வளர்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும் பொழுது அந்த வளர்பிறையில் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன் வர வரைக்கும் இந்த சந்திரனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து இங்கிருந்து இந்த சூரியன் பக்கத்தில் இருந்து துலா ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு அடுத்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வரும் பொழுதும் தனுசு ராசியில் வரும் பொழுதும் அதே மாதிரி இந்த திருவோணம் ஸ்டாரை தாண்டி அந்த பக்கமாக சந்திரனுடைய டிராவல் அப்படின்னு சொல்லக்கூடியது அவிட்டம் சாரம் செவ்வாயனுடைய சாரத்துக்கு போகும் வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:45 7 8 நாள் வரைக்குமே இந்த சந்திரன் வந்து வலு இழந்த சந்திரன் இந்த இடத்துல இருக்கும்பொழுது முழு பாவி. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது சந்திரனும் அஸ்தமித்த சந்திரனாகவே இருப்பார். அது அமாவாசைன்றோம். அமாவாசையில் பிறந்தவன் அப்படின்ற ஒரே வாரத்தில் வேலையை முடிச்சு விட்றோம். அது எந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான ராசிகளில் கிரக அமைவுகள் சூரியனும் சந்திரனும் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அந்த அமாவாசையில் பிறந்த அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு அந்த கிரக அமைப்பு கிரக கூட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பலன் வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் இங்கே வந்து முழு பாவி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் வேற ஏதோ ஒரு கிரகம், இந்த சந்திரன் இங்கே இருக்காரு, இந்த சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் ஏதாவது இருக்கும் பொழுதும் எப்பவுமே சூரியனோடு மிக நெருங்கிய பாகையில் அல்லது சூரியனுக்கு மிக நெருக்கமான பாதையில் வரக்கூடிய சந்திரனை 7ஆம் பார்வை, அதாவது 7ஆம் இடத்தில் எதிர்கொள்ளக்கூடிய கிரகங்கள் நேரடியாக சூரியனுடைய பார்வை வாங்கிட்டு போயிடும். அப்போ வந்து சூரியனுடைய பார்வை பெறக்கூடிய அனைத்து கிரகங்களும் முழு பலம் உள்ள கிரகங்களாக பாவிக்கப்படக்கூடியது. அப்போ முழுமையாக அமாவாசை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பார்வை பலம் இல்லை, இருந்தாலும் அந்த அமாவாசை சந்திரனால் வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்றது வந்து சூரியனால் தடுக்கப்படும். அப்போ அந்த சூரியன் இப்போ இங்கே இருக்கார், சூரியன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த இடத்துல வந்து அவர் நீச்ச சூரியனாகவே இருக்கார், எதிர் போட்டு தப்பு கிடையாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீச்ச சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் ஏதோ ஒரு கிரகம் வருது. இப்போ சந்திரன் இருக்கும்போது முழு பலமாக இருக்கார், பௌர்ணமியாக இருக்கார். இப்போ இங்கே குரு இருக்கார். அந்த குரு சூரியன் அப்படின்ற இணைவு, இந்த இணைவு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டு வரும். ஒருவேளை சார் சனி இங்கே இருக்கார், சனி இங்கே இருக்கும் பொழுது நீச்ச சனி, நீச்ச சூரியன். இப்போ இந்த நீச்ச சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வக்கரத்தில் இருப்பார், முழுமையான அதிவக்கரத்தில் இருப்பார். அப்போ சனி பலமான ஆளாக இருக்கார். அதாவது நீச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சனி, ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து டிஃபரன்சியேட் கொடுக்கணும் இல்லையா. அப்போ அந்த சனியினுடைய அமைப்பு வந்து முழு நீச்சத்தன்மையில் இங்கே கிட்டத்தட்ட வந்து 20 டிகிரி பாகையில் வந்து இவர் முழு நீச்சம், இவர் வந்து 10 டிகிரி பாகையில் வந்து முழு நீச்சம் இங்கே. அப்போ இவங்க 2 பேருமே வந்து சந்திக்கக்கூடியது வந்து 15 டிகிரியில் இங்கே இருக்கார், இவர் ஒரு 15 டிகிரியில் வரும்பொழுதுமே நீர் எதற்கு வந்து சனி முழுமையாக நீச்சத்தன்மை அடையக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் நீச்சனை நீச்சல் நோக்கில் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்துல இருக்கும். அதாவது அது ஒரு பாயிண்ட் வருது, அந்த மூல நூல்களில் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்ல வந்து அது வருது. ஆனாலும் இங்கே நீச்சனை நீச்சல் நோக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் முழு நீச்ச தன்மையில இருந்தாலும் இந்த நீச்சனை நீச்சல் நோக்கும் பொழுது சனி வக்ரமாயிருவார், முழுசா வக்ரமாயிருவார். அப்ப அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய பாவத்தினுடைய அமைப்பில் மாறியும் அல்லது காரகத்தினுடைய அமைப்பில் மாறியும் பலனளிக்கக்கூடிய சனியாக மாறிடுவார். ஒருவேளை முழுசா இங்க வந்து சனி நீச்சமடையக்கூடிய சனியா இருக்காரு, ஒரு மகர லக்கணமா இருக்கு, மகர லக்கணத்திற்கு லக்னாதிபதி போய் 4ஆம் இடத்துல வந்து நீச்சமடைகிறாரு. நீச்சமடையக்கூடிய சனியை சூரியன் நீச்சத்தோடு பார்க்கும் பொழுது அவர் முழுமையாக வக்ரம் அடைந்து உச்சத்தன்மையை அடைகிறார். அதிலே வந்து முழுமையா இந்த டிகிரி எங்க வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேருக்கு நேர் 180 டிகிரியில அல்லது இந்த இடத்துல என்ட்ராகும் பொழுதே இந்த சூரியன் வந்துட்டு 10ஆம் டிகிரியில் இருக்கார். இங்க கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 அதாவது 190 டிகிரியில் இவர் இருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னாலும் இவர் ஒரு 20 டிகிரிக்குள்ள இங்க வந்துடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாலும் அந்த பாயிண்ட்ல ஒரு 10 டிகிரி பாகைக்குள்ள இருக்கக்கூடிய சனி அப்படின்ற வந்து அதிவக்ரம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது லக்னாதிபதி அங்க உச்சத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ வந்து அது பவரான கிரகமாகத்தான் அது வரும். அப்ப இந்த சந்திரனுடைய பார்வையில் வரக்கூடியது அப்படின்றது வந்து இங்க ஒருவேளை ஒரு 2.25 நாள் தள்ளி இங்க இருக்க 2.25 நாள் இங்க ஃபுல்லா டிராவல் பண்ணுவார். இந்த ஒரு டிகிரிக்கு 108 நிமிடங்கள் வரையில்
2.25 நாள் இங்கே வந்து சந்திரன் வந்து இங்கே டிராவல் பண்ணுறார். இது வந்து சூரியனிலிருந்து விலகிய சந்திரன். அப்போ வந்து இன்னுமே வந்து அது சுபத்தன்மை அடையாத கிரகம். அப்போ வந்து அவர் வந்து 7ஆம் பார்வையாக இப்போ இருக்கக்கூடிய குருவை பார்த்தாலும் அந்த குரு சந்திர யோகம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு செயல்படுமா அப்படின்னா, ஒருவேளை குரு தசை நடந்துட்டு இருக்கு அல்லது ஒருவேளை குரு புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த பலன்கள் வந்து அவர்களுக்கு சரிவர கொடுக்கப்பட மாட்டாது. பாவகிரகத்தினுடைய இணைவில் தான் இந்த குரு இருக்கார். அப்ப தனது இயல்பை இழந்த குருவாகவே இங்கே கருதப்படக்கூடியது. ஈவன் இந்த இடத்துல சனி இருந்து பார்த்தா என்ன ஒரு அமைப்பு இருக்குமோ அந்த அமைப்புல, ஒருவேளை இங்க சனி வந்து அனுச நட்சத்திரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோமே, இங்க இருந்து சனி பார்க்கக்கூடிய பலனை இந்த சந்திரன் இந்த குருவுக்கு கொடுப்பார். இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சந்திரனுடைய பார்வை. அவர் வந்து முழுமையாக அமாவாசை சந்திரனிலிருந்து அப்படியே மெதுமெதுவா ஒரு 2.25 நாள் அப்படியே நகர்ந்துட்டு போக 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 அந்த சந்திரனுடைய ஒளித்தன்மை அப்படின்றது வந்து முழுமையாக வர வரைக்கும் அந்த சந்திரனுடைய பார்வை அப்படின்றது வந்து அசுப பலன்களையே தரும். அதுதான் உண்மை. அதில் வந்து 7ஆம் பார்வையை சந்திரன் பார்க்குறாரு அப்படின்னா சந்திரனுடைய நிலைப்பாடு சூரியனிலிருந்து எத்தனை டிகிரி தள்ளியிருக்கார், சூரியனுடைய எத்தனை ராசி தள்ளியிருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து முழுமையாக அந்த சந்திரனுடைய பலனை எடுக்க முடியும். அதற்கடுத்து இந்த சந்திரன் இங்கே வர்றார். இங்கே ஒரு 2.25 நாள், இங்கே ஒரு நாள் அது 1.5 நாள் வச்சுக்கோமே, ஒரு நாள் வச்சுக்குவோம். இங்கே ஒரு 2.25 3.25 நாள் வந்து இங்கே ஒரு 2.25 நாள் வர்றார். 3.25 ஒரு காலம், 3 ஒரு 2 5.5 நாள் வரைக்கும் இங்கே இருப்பார். இங்கே சந்திரன் இங்கே இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய நேர் 7ஆம் பார்வையில் எந்த கிரகம் பட்டாலும் அதுவும் பாவத்துவத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கடுத்து 5.5 நாள் இருந்து 5.25 டு 7.25 நாள் இங்கே வர்றார். 7.25 நாள்ல இங்கே சந்திரன் இங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுமே இந்த இடத்துல நேர் 7ஆம் பார்வை. சந்திரனுக்கு வந்து 7ஆம் பார்வை தவிர வேற எந்த பார்வையும் கிடையாது அப்படின்றது வந்து பொதுவான கருத்து. இன்னொரு மூல நூலில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது இந்த வீடியோவுடைய கடைசியில் சொல்லுவோம். இப்போ வந்து இந்த சந்திரனுடைய நிலையை பொறுத்து, அதாவது இடம் மாறுறதை பொறுத்து அவருடைய பார்வை பலம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். அதே தான் இந்த செக்மெண்ட் தான் அந்த மூல நூல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அழுத்தமான உண்மையும் கூட. அதையும் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 7.25 நாளைக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை நேர் இங்கே செவ்வாய்க்கு விழுகும் பொழுது இதுவுமே 2 பாவத்துவ கிரகங்களுடைய இணைவு தான். இங்கே முழுமையாக நீச்சம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய். கிட்டத்தட்ட ஒரு 27-28 டிகிரி இருக்கார். அது வந்து செவ்வாய் வந்து நீச்சப்பாகையை நோக்கி போயிட்டு இருக்கார். அவருடைய அரோகண பாதையை முடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக எப்பவுமே ஒரு கிரகத்துக்கு வந்து 15 டிகிரி வந்து அரோகணம், 15 டிகிரி வந்து அவரோகணம். அவன் வீட்லையும் அதே தான். இப்போ இந்த கிரகங்கள் போகும்பொழுது அந்த 15 டிகிரி பாகையை அந்த பக்கமாக தாண்டுது. இது வந்து கடகராசி. இந்த பெண் ராசியில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இங்கே செவ்வாய்க்கு வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றங்களை தராது. இங்கே வரும்போது அந்த ஆண் பாகையில் நகரக்கூடிய செவ்வாய் வந்து நீச்சமாயிடுறாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சந்திரன் இவர் பார்க்கறாரு அப்படின்னாலும் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த ஒரு லக்கணத்திற்கும் அந்த பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவக பலனை தர மறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து கெடுகிரகத்தோடு கெடுகிரக இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இடத்துலையும் சந்திரனுடைய பார்வை. ஒருவேளை லக்கணம் வந்து மேச லக்கணமாக இருக்கு, அந்த மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி போயிட்டு இங்கே கெட்டு போயிடுறாரு இல்லையா? கெட்டு போன இந்த செவ்வாய்க்கு இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4 கூடிய சந்திரன் இந்த மேச லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்து மீண்டும் தனது வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதியை பலப்படுத்த மாட்டார். இங்க ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும். லக்னாதிபதியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏதோ ஒரு கட்டமைப்பின் மூலமாக அவருக்கு மீண்டும் அவருடைய சொத்து வேற ஏதோ ஒரு வகையிலையும் ஒரு தந்தை வழி தாய் வழி சொத்துக்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4 கிரகம் 4க்கு 7ஆம் இடத்தில் சென்று மிக பலவீனமடைந்த கிரகமாக இருந்தாலும் அவருடைய வீட்டை மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த பாவக பலன்களை தருவதற்கு அவர் மறுப்பதில்லை. அதில் வந்து அவர் வந்து கராராக இருப்பார். என் வீட்டை நான் சுத்தமாக திரும்பி பார்க்குறேன், 4 கூடையவன் தான், 4 கூடையன் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதியை வலுப்படுத்துறதை காட்டிலும் இந்த கிரகம் தனது வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொத்து சுகங்களை தருவார். ஆனால் வச்சு அனுபவிக்க விட மாட்டார். காரணம், லக்னாதிபதி போயிட்டு நீச்சமாயிடுறார்,
நீச்சாதி அந்த நீச்ச கிரகத்தை 4 அப்படின்ற அந்தஸ்துல இந்த சூரியனுக்கு அடுத்தபடியாக 7.25 நாள் இருக்கக்கூடிய தேய்விரையிலிருந்து வளர்விரையில் வரக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னும் வளர்விரை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் மிக தெளிவான சுபகிரகமாக மாறல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கெடுகிரக பார்வை சனியினுடைய ஈக்குவல் இப்போ வேணா என்ன சொல்லலாம் அப்படின்னா செவ்வாயினுடைய ஈக்குவல் பார்வை அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்வை இந்த சந்திரன் அப்படின்றவர் செவ்வாயை பார்த்தாலும் நேர் 180 டிகிரி சந்திச்சா தான் அந்த நிகழ்வுகள். அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் விலகி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்வை அதை கிராஷ் பண்ணாது. அதனால இந்த சந்திரனுடைய பார்வையில் செவ்வாய் சிக்காத வரையில் இந்த சொத்துக்களை தர இவர் மறுப்பதில்லை. சந்திரனுடைய பார்வையில் சிக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிச்ச சொத்தை ஒரு 50 வயசுக்கு மேலே பின் வயது அப்படின்றத கண்டிப்பாக அவர் அழிச்சுட்டு தான் அவர் செத்து போயிடுவார் அப்படிங்கிறது இந்த சந்திரனுடைய பார்வை. அதற்கப்புறமா ஒரு 2.25 நாள் அப்படிங்கும்போது முழுமையாக 10வது நாள் இந்த இடத்துல சந்திரன் வர்றார். இப்போ இங்க இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தையோ அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாவகத்தையோ வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இங்க சனிச்சந்திரன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது அது வேற ஒரு விதமான பலனா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சந்திரனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க பார்க்கக்கூடிய 5ஆம் இடத்தை பலப்படுத்துவார். இங்க வளர்விரை சந்திரனா வர்றாரு, முழுமையாக சுபகிரகமாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து சந்திரன் இங்க இருக்கார். சந்திரன் இங்க இருக்கும் பொழுது ராகு சந்திரனுடைய சேர்க்கை விட்டுருங்க, சந்திரனை மட்டும் பார்ப்போம். இந்த சந்திரனுடைய இப்போ 12.25 நாள் இருக்கக்கூடியது இவர் சுபகிரக அந்தஸ்து. அந்த சுபகிரக அந்தஸ்துக்கு வரக்கூடியவர் இப்போ இந்த குருவனுடைய அமைப்புக்கு இந்த சந்திரனுடைய அந்த ரேஷியோ பவர் இருக்கும். அப்போ இந்த சந்திரனுடைய அமைப்பு அப்படின்றது இங்க 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுபகிரக பார்வையால் பார்ப்பார். அப்போ நல்ல வீடு வாசல் வேலை நல்ல புகழ் அந்தஸ்து வேலையில் நல்ல வருமானம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பப்போ ரணங்கள் உருவானாலும் அதில் தப்பிச்சு வந்துடுவார். தீராத நோய் இருந்தாலும் கண்டிப்பாக திரும்பி வெளியே வந்துடுவார் அப்படிங்கிறத இது சொல்லும். அப்போ இந்த சந்திரனுடைய பார்வை அப்படின்றது 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது குருவனுடைய பார்வையை காட்டிலும் இந்த சந்திரனுடைய பார்வை 6ஆம் பாவம் என்னும் இடத்தை அழகாக நமக்கு அந்த ஜாதகருக்கு ஏற்ற பலன்களை உள்ள பாவகமாக மாற்றி அமைப்பார் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. மீண்டும் சந்திரன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 12.25 12 to 14 நாள்ல இங்க வந்துடுறார். 15ஆம் நாள் இங்க வந்தாச்சு. முழுமையாக பௌர்ணமி சந்திரன் இந்த கிரகத்தோடு சேர்ந்த கிரகங்களையும் இந்த கிரகத்தோடு சேர்ந்த பாவக கிரகங்களையும் நன்மைப்படுத்துவார். இந்த இடத்துல முழுமையான சுபகிரகத்தோடு சேர்ந்த கிரகங்களாக எந்த கிரகம் சேர்ந்தாலும் நன்மையை தரக்கூடிய சந்திரன். இதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இங்க பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சூரியனுக்கு விலகிய கிரகங்களாக இருக்கும் பொழுது நன்மையை தருவார். அதற்கடுத்து 14 நாள் 15 நாள் வச்சுக்கோமே, 16 நாளாக வச்சுக்கணும். 14.25 to 2 16.25 நாள்ல இங்க இருக்கக்கூடிய சந்திரன் இதுவும் யோகத்தை தரக்கூடிய சந்திரனாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல எந்த கிரகங்கள் இப்போ புதன் இருக்காரு. இங்கே இன்றைய கோச்சாரத்தில் புதன் இருக்கார், சந்திரன் புதன். ஆனால் இது ஒரு காம்போ கொஞ்சம் மோசமான காம்போ. சுபகிரகமாக இருக்கக்கூடிய 2 சுபகிரகங்கள் மதிக்காரகனும் கல்விக்காரகனும் சந்திக்கக்கூடிய எப்பவுமே புதன் சந்திரன் இணைவு அப்படின்றது மேக்சிமம் அது ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். இவங்ககிட்ட பேச முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது. அவங்க என்ன பாதையில் வர்றாங்களோ அந்த ரூட்டில் போய் தான் நம்ம அடிக்கக்கூடிய ஒரு இயல்பை வச்சுக்கணுமே ஒழிய மற்றபடி அவங்கள பேச்சில் வீழ்த்துறதோ அல்லது அவங்களுடைய குணங்களை மாற்ற நம்ம நினைக்கிறதோ நமது முட்டாள்தனம். அது ஒரு சைக்கோ. கேது சந்திரன் கூட இணைவில் நல்லா இருக்கும். புதன் சந்திரன் இணைவு எப்போவுமே அது சரிப்பட்டு வராது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய லைன் வேறு உன் லைன் வேறு, நான் இதில் தான் இப்படி தான் போவேன் ஆனால் அது நல்லது அப்படின்னும். ஆனால் நம்ம போயிட்டு அது அல்லப்பா குறுக்கு அது நல்லா இருக்காது, அது சமுதாயத்துக்கோ மற்ற உறவினர்களுக்கோ அது சரி வராது அப்படின்னு சொன்னோம்னா அது கிடையாது. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கும். தனித்துவமான ஒரு நபர்களை கொடுக்கக்கூடிய சந்திரன் புதன் இணைவு அது ஒரே ராசியில் இணைஞ்சிருந்தாலும் சரி, நேருக்கு நேர் சமசப்தமாக இணைந்தாலும் சரி, அல்லது கேந்திர ஸ்தானங்களில் புதன் சாரத்தில் சந்திரனோ சந்திரன் சாரத்தில் புதனோ இருந்தாலும் அந்த சில்மிஷங்கள் கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 17/2/19 நாளில் இங்கே வரக்கூடியது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் சுபச்சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு. இங்கிருந்து வரக்கூடியது இந்த இடத்துல எந்த கிரகத்தை பார்த்தாலும் இது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சந்திரன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போ. இது அதாவது மாமியார் மருமகள் சண்டை, அதே மாதிரி அம்மா மகள் சண்டை,
இதெல்லாம் வரும். இதெல்லாம் சகஜம். அதாவது பெண்களுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு மேலே அல்லது ஒரு பொம்பளைக்கு மேலே ரெண்டாவது பொம்பளை விட்டோம்னா அது வந்து எப்பவுமே ஒத்து வராது. அடிச்சுக்குவாங்க, சேர்த்துக்குவாங்க, நம்ம இடையில போகக்கூடாது. அந்த மாதிரி காம்போ இது. அதுக்கடுத்து 19 நாளுக்கு பின்னால் வரக்கூடிய 21 நாளில் வரக்கூடிய சந்திரன் மீண்டும் தனது இயல்பை இழக்கிறார். இங்கே வரும் பொழுது சந்திரன் வந்து தனது இயல்பை இழந்து அந்த கெடு பலன்களை தரக்கூடியவராக வருவார். அப்போ 21 21 ரெண்டும் 23 இந்த இடத்துல வரக்கூடிய சந்திரனும் இதே மாதிரி தான். இங்கிருந்து எப்படி போனாரோ அதே மாதிரி. அப்புறம் இங்கே வரக்கூடிய சந்திரனும் அந்த 23 23 25 இங்கே வரும்போது 27. இப்போ மீண்டும் வந்து இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய சந்திரனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ தசமி திதியிலிருந்து மேலே போகக்கூடிய சந்திரனுக்கு எதிர்க்க எந்த கிரகம் இருந்தாலும் அது சுப பலனை பெறும், சுபத்தன்மையை பெறும். அது சேரும் கிரகங்களின் இயல்பை பொறுத்து அந்த சந்திரனுடைய பலன் கண்டிப்பாக அதற்கு நல்ல பலனை தருவார். 7ஆம் இடத்தில் சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் முழுமையாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய கிரகத்திற்கு அந்த சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சூரியனை விலகிய கிரகங்கள் நன்மையை பெறும். அப்போ வந்து தசமி திதிக்கு மேலே அப்போ இங்க இருக்கார் அப்படின்னா இந்த சூரியன் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா தசமி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சமாக்கி இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு விலகி போக 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 தசமி திதிக்கு மேல திதிக்கு மேல் அடுத்து வரக்கூடிய தசமி திதி வரை கூட வச்சுக்கலாம். அதாவது பொதுவாக வந்து பஞ்சமி சஷ்டி வரைக்கும் தான் அதுக்கு வந்து பவரை உண்டு. சப்தமி வரை கூட வச்சுக்கோங்களேன். சூரியனுக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம பலனை எடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சந்திரனுடைய பலம் எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இது வந்து நம்ம பொதுவாக வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்குமே இது அப்படித்தான். அதாவது குருவுக்கும் அப்படித்தான், சனிக்கும் அப்படித்தான். சூரியனிலிருந்து எந்த இடத்துல வந்து அந்த கிரகம் இருக்கு, அது எத்தனை ராசி தள்ளி இருக்கு, அந்த ராசியிலிருந்து எப்படி வந்து அந்த கிரகங்கள் பலன் கொடுக்குது அப்படின்றத மட்டுமே நம்ம பார்த்து பலன் எடுக்கக்கூடியது. அதுவும் வந்து சந்திரனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து முழுமையாக, ஏன்னா அதுக்கு மட்டும் தான் தேய்பிறை வளர்பிறை அப்படின்றத அந்தஸ்தை கொடுத்துருப்போம். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் நீச்சம் உச்சம், நட்பு வீடு பகை வீடு இதுதான் கொடுத்துருக்கோம். நீச்ச உச்சத்தை தான் நம்ம வந்து மற்ற கிரகங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் சந்திரனுக்கு நீச்ச உச்சம் கொடுத்துருக்கோம். ரிஷபராசியில் 3 டிகிரிகள் வந்து பரம உச்சம், அதேமாரி வந்து விருச்சிக ராசியில் 3 டிகிரிகள் வந்து பரம நீச்சம். ஆனால் அந்த நீச்ச உச்சம் கொடுத்து அதுக்கு வளர்பிறை தேய்பிறையும் கொடுத்துருவோம். இப்போ அது வந்து கிரகங்கள் வந்து சூரியனை விட்டு எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து தான், சூரியனை மையமாக வச்சுதாங்க எல்லா கிரகங்களும், வக்ரமாகக்கூடிய கிரகங்கள், நீச்சமாகக்கூடிய கிரகங்கள், இந்த சந்திரனுடைய அமைப்பு, அது அமாவாசையா பௌர்ணமியா, அந்த சந்திரனுடைய வளர்விரை தத்துவம் எவ்வளவு, தேய்விரை தத்துவம் எவ்வளவு, இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கிரகத்திற்கு சூரியனை மையமாக வச்சு தான் கிரக பலன்கள் எடுக்கிறத வந்து நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. இதையே நமக்கு ஆதி நூல் மூல நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய குமாரசுவாமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் ஒரு சின்ன ஒரு கோடு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 லைனில் மட்டுமே ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கோம். அதாவது சந்திர திருட்டி அப்படின்னு போட்டுருக்கோம். சந்திர திருட்டினா பார்வை, சந்திரனுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. அது எப்படின்னா, அது எப்பவுமே பேசிக், அதான் சூரியன் வச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ வந்து அந்த பேசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தான் எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எடுக்கக்கூடிய கிழமையினுடைய அமைப்புப்படி அந்த நாள் நமக்கு என்ன நாளோ அந்த நாளிலிருந்து அந்த நாள் கணக்கிலிருந்து ஒரு 6, அதாவது 4 கூட்டி, அதாவது 4ஆல் பெருக்கி, அந்த 4ஆல் பெருக்கி வரக்கூடிய நாள் எந்த நாளோ அந்த நாளில் என்ன நட்சத்திரம் இருக்குது, இந்த நாளில் என்ன நட்சத்திரம் இருக்குது, இந்த நாளிலிருந்து சந்திரனுடைய ஓட்டம் என்ன அப்படிங்கிறத வச்சு ஒரு கணக்கு ஒன்று வரும். அதை நான் இப்போ சொல்கிறேன், புரிய முடியும்னா புரிஞ்சுக்குங்க, அப்படி இல்லைன்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்ட போதுமானது. அதாவது வந்து அதில் சொல்லக்கூடியது வந்து ஞாயிறு முதல் அப்படின்னு சொல்லுவோம். அற்றைய நாள் வரை, அதாவது அந்த நாள் வரைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 15/11/2024 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்ப ஞாயிறு முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும். அப்ப ஞாயிறு முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எவ்வளவு வருது?
6 நாள் வரும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 6 நாள் வரும். இந்த 6 அப்படின்ற எண்ணிக்கை 4ஆல் பெருக்க சொல்கிறாங்க. அந்த 4ஆல் பெருக்கி வரக்கூடிய நாள் என்ன? அப்போ 6 நாள் 24 இல்லையா? அப்போ இந்த 24க்கு என்ன கிழமை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்னைக்கு 15 இல்லையா? 11/2024. இது வந்து 10/11/2024. அப்போ இதிலிருந்து வரக்கூடிய அமைப்பு, அப்போ இதிலிருந்து 24 தள்ளி போகிறது அப்படின்றது என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 8/12/2024 வரும். அது ஞாயிற்றுக்கிழமை தான். அதாவது ஞாயிறு முதல் அற்றைய நாள் வரை, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, இந்த நாள் எத்தனை நாள் இருக்கோ அந்த நாளை போட்டு அதிலிருந்து 4ஆல் பெருக்கி அது எத்தனையாவது நாளாக வருதோ அத்தனாவது நாள். இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் அப்படின்னு எண்ணிக்கிட்டே போயிட்டு இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த 24ஆவது நாள் எந்த நாளோ அந்த நாள், அந்த நாளில் என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா மதியம் வரைக்கும், இந்த 8/12/2024 மதியம் 2:15 வரைக்கும் சதய நட்சத்திரம் ஓடும். அதுக்கடுத்து வந்து பூரட்டாதி ஓடுது. இப்ப இந்த நேரத்தில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா பரணி ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம இங்க வச்ச இந்த கால்குலேஷன் வந்து இங்க பேசிக்ல நமக்கு கரெக்டா வருதாங்கிறத இதை அங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். சரியா? அப்ப இந்த பூரட்டாதி வரைக்கும், இது பரணியிலிருந்து பூரட்டாதி வரைக்கும், இப்ப இங்க பரணியிலிருந்து ஆயில்யம் வரைக்கும் 8 நட்சத்திரம் இல்லையா? ஆயில்யத்திலிருந்து இங்க கேட்டை வரைக்கும் ஒரு 9 நட்சத்திரம். இங்க மூலத்திலிருந்து சதயம் அல்லது பூரட்டாதி வச்சுக்கோங்க, சதயம் வரைக்கும் வச்சுக்குவோம். மூலம் இங்க ஒரு மூலம், பூராட உத்தராட 3, திருவோண 4, அவிட்டம் 5, சதயம் 6. 6 நட்சத்திரத்துக்கு இது அப்படியே கூட்டி கணக்கு எடுத்துருவோம். ஒரு 9, 15, 8, 24 நட்சத்திரம். அல்லது பூரட்டாதி கூட சேர்த்தீங்க +1 25 நட்சத்திரமா வச்சுக்கலாம். இதுல என்ன சொல்லுது அப்படின்னா முதல் 9க்கு ஒரு கண் அப்படிங்குது. முதல் 9 நட்சத்திரத்துக்கு ஒரு கண்ணு, முதல் 9 நட்சத்திரத்துக்கு ஒரு கண்ணு சந்திரனுடைய பார்வை. இதுக்கு மேல 12வது நட்சத்திரம் வரைக்கும் இந்த 9க்கு மேல இருக்கக்கூடிய 12 நட்சத்திரம் வரைக்கும் 2 கண்ணு வைக்குது அப்படிங்குது. அதுக்கு மேல வரக்கூடிய 7 நட்சத்திரத்துக்கு அந்தகம் அப்படின்னு சொல்லும். அப்ப இது வந்து முதல்ல இருக்கக்கூடிய 9 நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு கண்ணும், அடுத்து வரக்கூடிய 12 நட்சத்திரங்களுக்கு வந்து 2 கண்ணும், அதற்கடுத்து வரக்கூடிய 7 நட்சத்திரங்களுக்கும் அந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்ப இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து எண்ணணும் அப்படின்னா எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த இடத்துல, இப்ப இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்திலிருந்து நம்ம எண்ணி எடுத்த கணக்கு அப்படின்றது வந்து பரணி டு ஆயில்யம் 8, ஆயில்யத்திலிருந்து கேட்டை 9, கேட்டையிலிருந்து சதயம் வரைக்கும் 6. அப்ப இந்த முதல்ல 9 நட்சத்திரம் அப்படின்றது வந்து பரணி அப்படின்றத வந்து எடுக்கிறோம். பரணியிலிருந்து 1, 2, 3, 4, 5, 9 நட்சத்திரம். இங்கிருந்து 1, இதுல ஒரு 3, இங்க ஒரு 8 நட்சத்திரம் வரைக்கும் இந்த சந்திரனுடைய பார்வை அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கு. இந்த சந்திரன் இங்க இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திரனுடைய அமைப்பில் வரக்கூடியது பரணியிலிருந்து ஒரு 9 நட்சத்திரம் அப்படின்னா மகம் வரைக்கும், இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் ஒரு கண்ணு, இந்த சந்திரனுடைய பார்வை வந்து ஒரு கண்ணு கிடைக்குது, பார்வை கிடைக்குது. அடுத்து இங்கிருந்து 12 நட்சத்திரம், இப்ப மகம் வரைக்கும் வந்து 9 வந்தாச்சு. மகத்துக்கு மேல இருக்கக்கூடிய இங்க ஒரு 8, இங்க ஒரு 4,
அப்போ வந்து இங்கே ஒரு மூலம் திருவோணம், அதாவது திருவோணம் வரைக்குமே வச்சுக்கலாம். இங்கிருந்து 2 கண்ணு கிடைக்குது. இங்கிருந்து 2 கண் வைக்குது. சரியா போச்சு. அப்போ இந்த சந்திரன், இங்க இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து இங்கிருந்து அப்படியே விசிறி வந்துகிட்டே இருக்குது சூரியனுக்கு வர வர. அப்ப 2 கண்ணை வச்சுட்டு இருக்குது. அப்புறம் இதுக்கு மேல வரக்கூடியது சந்திரனுக்கு கீழே பூமி போயிடுறதுனால இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 7 நட்சத்திரங்களுக்கும் பூரட்டாதி சதயமே வச்சுக்குவோம், அல்லது அவிட்டத்துக்கு பின்னால அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி, அசுபதி, இந்த 7 நட்சத்திரங்களுக்கு வந்து அந்த பார்வை இல்லை அப்படின்னு. அதாவது ரொம்ப சிம்பிளா அதை வந்து ஒரே ஒரு லைன் தான் சொல்லும். எப்படி சொல்லுது அப்படின்னா, சந்திர திருஷ்டி அறியும்படி ஞாயிறு முதல் அற்றைய வாரம் வரையும் எண்ணி வந்த தொகையை 4ஆல் பெருக்கி கண்ட நாள் முதல் அற்றைய நட்சத்திரம் வரையும் எண்ணிய ஒன்று முதல் 9 ஒரு கண்ணு, மேலும் 12 இரு கண்ணு, மேலும் 7 வந்து அந்தகம். அதோட வேலை முடிஞ்சு வச்சு. மூல நூலில் வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்மிருதிகள் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அதாவது ஷார்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 2 வரி 3 வரியிலேயும் ஒரு கிரகத்தினுடைய தன்மையோ, ஒரு கிரகத்தினுடைய பார்வையோ, ஒரு கிரகத்தினுடைய அந்தரத்தையோ நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அதை எடுத்து புரிஞ்சுக்கிறது, அதை விரிவாக நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நாம் இப்போ முதல்ல நான் கொடுத்தது வந்து பூராமே தியரி. ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்கும், எந்தெந்த நிலைமையில் எப்படி போனால் சந்திரனுடைய பார்வை இருக்கும் அப்படிங்கிறது தியரியாக நான் கொடுத்துருக்கேன். நான் இங்கே கொடுத்தது வந்து டெஃபினிஷன். இது வந்து குமாரசுவாமியத்தில் வந்து ஒரே 2 வரியில் அதை கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், 2 வரி தான், இதுக்கு மேலே அதில் இல்லவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எண்ணிக்கோ, எந்த நாள் வரைக்கும் வருதுன்னு பாரு, அந்த நாள் வரைக்கும், அந்த நாள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எந்த நாள் வரைக்கும் எத்தனை நாள் வரைக்கும் எண்ணிக்கோ, அந்த எண்ணின தொகையை வந்து 4ஆல் பெருக்கிக்கோ. 4ஆல் பெருக்குனா எத்தனை அந்த தொகை என்ன வருதோ அந்த நாள் வரைக்கும் போ. அந்த நாளில் வந்து என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, நீ என்ன ஆரம்பிச்ச நாள்லேருந்து என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, இந்த நாளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கணக்க போடு. அது வந்ததுன்னா இதுதான் சந்திரனுடைய பார்வையில் வரக்கூடியது. எப்பவுமே வளர்பிறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்வை கம்மியாக தான் இருக்கும். வளர்பிறைக்கு அதிகமாக எட்ட போக போக போகத்தான் சந்திரனுடைய அமைப்பில் நமக்கு பார்வை கிடைக்கும். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் வரக்கூடிய 9 நட்சத்திரம், அதாவது வந்து பரணியிலிருந்து மகத்துக்கு வரக்கூடிய வரைக்கும் அந்த 9 நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு கண் கொடுக்கும். இது வந்து ஒரு சுபத்தன்மையை இருக்கும். சந்திரனுக்கு மிக நெருங்கிய டிகிரிகளையும் ராசிகளையும் இருக்கக்கூடியது. அப்போ இங்கிருந்து சந்திரன் தனது கதிர்களை வந்து வீச ஆரம்பிக்குது. இப்படி வீச ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து இங்கே 1 2 3 4 5வது ராசியிலிருந்து எதுவுமே மேக்சிமம் சூரியனை போலவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. பாருங்க, சூரியனுக்கு 5 7 9 வரும்போது அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வக்கரம், 7 அதிவக்கரம், 9 வக்கர நிவர்த்தி. சந்திரனுக்கு அதே மாதிரி 1 2 3 4 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சந்திர திருஷ்டி படுது, சந்திரனுடைய திருஷ்டியில் படுது. அதற்கடுத்து வந்து இந்த சந்திர திருஷ்டியினுடைய 6 7 8 9வது பாகைக்கு 9வது ராசிக்கு வரும்பொழுதும் அந்த அமைப்பில் இருந்து கிரகங்கள் சுபத்தன்மையை அடையுது. அதற்கப்புறமா வரக்கூடியது அந்த சுபத்தன்மையை அடையலை, கிடைக்கல, சுத்தமாகவே அதுக்கு பார்வை கிடைக்குது. சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, புவியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு பின்னால் இருக்கிறனால அதனுடைய பார்வைகள் கிடையாது. இதான் இந்த சந்திரனுடைய பார்வை சூட்சுமம் அப்படின்றது. இந்த டெஃபினிஷன் புரிஞ்சா வச்சுக்கோங்க, புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சந்திரனுடைய பார்வை நன்மையான பார்வையாக இருக்கும். இதுலேயும் சந்திரன் வந்து வளர்பிறையாக இருக்கும் பொழுது, அதே மாதிரி சந்திரன் வந்து தேய்பிறையாக இருக்கும் பொழுது 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ பலன்களை, பாவ பார்வையை அடைகிறார்கள். அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாவை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.